ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் வீடியோன்னு இன்ட்ரூஷன் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜேர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜேர்னல் ரீடிங் தானே எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகே, சரி, ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களுக்கு தனியாக கார்டு எடுத்து வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம தேர்ட் பார்ட்டிக்கான கார்டு எடுத்து வைப்போம். ஓகே, Two of Wands. ஓகே, Knight of Cups. Okay, Six of Cups. Okay, the Emperor, Ace of Pentacles. Okay, bottom of the Page of Cups. Okay, சரி, ஓகே. நெக்ஸ்ட் ரோவில் இது ஃபஸ்ட்டு தேர்ட் பார்ட்டிக்கான கார்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். செகண்ட் ரோவில் உங்களுக்கான கார்டு எடுத்து வைப்போம். ஓகே, Knight of Pentacles. Okay, the World, Six of Cups. Okay, the Empress. Okay, Nine of Wands. Okay, bottom of the deck, Seven of Swords. Okay, சரி, ஓகே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஃபஸ்ட் ரோல் இருக்கிற கார்டு வந்து தேர்ட் பார்ட்டிக்கான கார்டு, செகண்ட் ரோல் இருக்கிற கார்டு வந்து உங்களுக்கான ஒரு கார்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோ தேர்ட் பார்ட்டிக்கான இன்ட்யூஷன் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் பார்ட்டிக்கான இன்ட்யூஷன் நம்ம செக் பண்ணி பார்க்குற டைமில் ஃபஸ்ட்டு நமக்கு பாட்டம் ஆஃப் தி டெக் நமக்கு கிடச்சிக்க கார்டு வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, பேஜ் ஆஃப் கப்ஸ். ஓகே, இப்போ தேர்ட் பார்ட்டிக்கோட இன்ட்யூஷன் நம்ம செக் பண்ணி பார்க்குற டைமில் நீங்கள் அந்த அந்த பர்சன் இருக்காங்களா, அந்த நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர், ஒரு நல்ல ஒரு பர்சன், ஒரு டிசிப்ளினான ஒரு கேரக்டர், எல்லாரும் அந்த பர்சன்கிட்ட அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, நல்ல மைண்ட் பவரில் ஒரு பர்சன் சொல்லிக்கலாம். ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ஒரு கெரியருக்கும் ஃபினான்ஷியலுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஒரு நல்ல ஒரு பர்சன், நீட்டான ஒரு பர்சன், சமுதாயத்தில் அவர் எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு பர்சன், எல்லாரையும் விரும்பக்கூடிய ஒரு பர்சன். அவர் 100 பேர் கூட்டத்தில் அந்த பர்சன் இருந்தாலும் அந்த பர்சனோட கேரக்டர் வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி எடுக்கும். அந்த பர்சன் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு மரியாதை. ஸோ அந்த பர்சனோட கேரக்டர் எல்லாருமே அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ தேர்ட் பார்ட்டி இந்த பர்சனை மேபி தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறது ஒரு பர்சனாகவும் இருக்கலாம், மேபி இந்த பர்சனோட ஃபேமிலி மெம்பர்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, தேர்ட் பார்ட்டி இந்த போஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறது, தேர்ட் பார்ட்டி இந்த போஸ்ட்டில் தன்னோட வைக்கிறதுக்கு தேர்ட் பார்ட்டி இந்த நிறைய எஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்போ என்ன சொல்கிறது, அந்த பர்சன் எப்போவுமே தன்னோட பேச்சு கேட்கணும், தன்னை கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி அந்த பர்சனுக்கு மேபி நமக்கு Ace of Pentacles வந்துருக்குது. ஸோ ஒரு கெரியர் வைஸ் வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம், ஃபினான்ஷியல் வைஸ் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு நிறைய இப்போ என்ன சொல்கிறது, தேர்ட் பார்ட்டிக்கு அந்த பர்சன் வேணும். நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கு வேணும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி அந்த பர்சன் மேலே ரொம்ப அட்ராக்டட்.
அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி கொடுக்குற ஸ்னேகம் வந்து ஒரு ஒரு ட்ரூஸ் ஒரு ரியல் லவ், ஒரு ட்ரூவான ஒரு லவ். தேர்ட் பார்ட்டி நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு கொடுக்குற ஸ்னேகம் வந்து ஒரு 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 ட்ரூ லவ்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த ட்ரூ லவ்னால தேர்ட் பார்ட்டி வந்து இந்த பர்சனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியல் வைஸ், கேரியர் வைஸ். ஓகே, தேர்ட் பார்ட்டி கூட இந்த பர்சன் அட்ராக்டட் ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்துருக்கிறது பேஜ் ஆஃப் கப்ஸ். ஓகே, பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து. ஸோ இந்த பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட சீரியஸாக ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேர்ட் பார்ட்டி கூட இந்த பர்சன் சீரியஸாக இல்லை. பட் தேர்ட் பார்ட்டி இந்த பர்சன் கூட ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஒரு உண்மையான ஒரு லவ். இந்த பர்சன் அவங்களுக்கு லைஃப் லாங் வேணும். ஆனால் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட ட்ரூவாக இல்லை. ஒரு அட்ராக்ஷன், ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன். மேபி ஏதோ என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியல் வைஸ், கேரியர் வைஸ் அந்த பர்சனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறனாலையும், அந்த பர்சனுக்கு ஒரு அட்ராக்ஷன், தேர்ட் பார்ட்டி கூட ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனாலையும், தேர்ட் பார்ட்டினால இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு யூஸ் இருக்கிறதுனாலையும் தேர்ட் பார்ட்டி இந்த பர்சன் லைஃப்பில் வந்து ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. பட் அது நிரந்தரமானு கேட்டால் நெவர். ஏன்னா நமக்கு பேஜ் பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு கிடச்சிக்கிறது பேஜ் ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பர்சன். இந்த பர்சன் இந்த தேர்ட் பார்ட்டியோட கனெக்ஷன் வந்து அவங்க சீரியஸாகவும் எடுக்கலை. எப்போ வேணால் தேர்ட் பார்ட்டியை விட்டு குதிக்கலாம். ஆனால் தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே பயங்கர ஸ்நேகம், ட்ரூ லவ். பட் உங்கள் பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி மேலே நோ ஸ்நேகம் இல்லை. ஓகே, ஜஸ்ட் ஒரு யூஸ்க்காக. ஓகே, இதுதான் தேர்ட் பார்ட்டிக்குள்ள இன்ட்யூஷன். நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்குறது உங்களுக்கான ஒரு இன்ட்யூஷன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் பார்ட்டிக்கான இன்ட்யூஷன், செகண்ட் ரோ உங்களுக்கான இன்ட்யூஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு பாட்டம் ஆஃப் த டெக் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் சோர்ஸ். இந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே, நல்ல மைண்ட் கேம் கழிச்சிட்டு உங்களை வந்து உண்மையாகவே சீட் பண்ணிட்டு இந்த பர்சன் போயிருக்காங்க. ஓகே, பட் உங்களுக்குள்ள இன்ட்யூஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பர்சன் நமக்கு வந்திருக்கிறது, உங்களோட இன்ட்யூஷனில் நமக்கு வந்திருக்கிறது எம்ப்ரெஸ்ஸாக வந்திருக்குது. இந்த பர்சன் ஆல்ரெடி உங்களை ஒரு ஒய்ஃபாக தான் பார்க்குறாங்க, ஒரு ஒய்ஃபாக, ஒரு லவ்வராக. அப்படி தான் அந்த பர்சன் ஆல்ரெடி உங்களை பார்க்குறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களோட கார்டு வரிசையில் பார்த்திங்கன்னா நமக்கு வேர்ல்டு கார்டு வந்துருக்குது. ஸோ அந்த பர்சனோட கம்ப்ளீஷன், ஒரு கம்ப்ளீஷன் அந்த பர்சன் ஆல்ரெடி சொன்னல, அந்த பர்சன் ஆல்ரெடி உங்களை ஒரு ஒய்ஃப் மெட்டீரியல் தான் பார்க்குறாங்க, ஒரு லவ்வராக தான் பார்க்குறாங்க. இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி சொல்கிறேன். ஸோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த பர்சன் ஆல்ரெடி உங்களை ஒரு ஒய்ஃபாக தான் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கார்டு என்ன சொல்லுதுன்னா இந்த பர்சனுக்கு உங்கள் கூட தான் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, கரண்ட் சிச்சுவேஷன் அந்த பர்சன் தேர்ட் பார்ட்டி கூடவே இருந்தாலும் அந்த பர்சன் உங்கள் கூட தான் அந்த பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சிச்சுவேஷனில் அந்த பர்சன் வந்து 24/7 உங்களை திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த ஸ்னேகம் மேபி இதில் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இல்லைங்க காலேஜ்லேயோ, ஒரு காலேஜ் லைஃப்லையோ, ஸ்கூல் லைஃப்லையோ, இல்லைங்க ஃபேமிலி ரிலேட்டடாக அத்தை பையன் முறை பையன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பழகிருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் 24/7 உங்களை திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் உங்கள் லைஃப்பில் எப்படி என்ட்ரு ஆகுறதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாண்டை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்களா, ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் நீங்கள் இல்லாமல் அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, உங்களை சீட் பண்ணிட்டு போயிருந்தாலும் அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி கூடவே இருந்தாலும் அந்த உங்களோட இன்ட்யூஷன் பார்க்கும்போது இந்த பர்சன் உங்களை லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லாமல் அவங்க ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு என்னோடய லைஃப்பில் வந்து எல்லோரும் இருந்தும் நான் ஒரு தனியாக நிற்கிறேன், ஒரு தனி மரமாக நிற்கிறேன். எனக்கு உண்மையாகவே எனக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு இல்லை. ஸோ ஒரு ஒற்றப்பட்ட ஒரு அவஸ்தைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு ஃபீல் உங்களோட இன்ட்யூஷன் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களோட கார் என்ன சொல்கிறது, அந்த பர்சன் நீங்கள் இல்லாமல் ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் உங்கள் கூட தான் ஒரு கம்ப்ளீட்டட் ஃபீல் ஆகுது, உங்களோட ஒய்ஃபாக தான் பார்க்குறாங்க.
அது இல்லாமல் அந்த பர்சன் உங்ககிட்ட ஒரு ஆஃபரு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துருக்குது. ஸோ அந்த பர்சன் கண்டிப்பாக ஒரு ஆஃபரை கொண்டு உங்ககிட்ட வருவாங்க. பட் ஸ்லோவாக தான் நடக்கும். ஏன்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த பர்சன் நல்லா திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி ஓகே ஆன பிறகு தான் அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க. ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களுக்குமோ ஆன ஒரு இன்ட்யூஷன். ஓகே, சேனல் மெசேஜ் நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் நான் ஆல்ரெடி சொன்னேன், தேர்ட் பார்ட்டி கூட இந்த பர்சன் ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன், தென் தேர்ட் பார்ட்டி கொடுக்குற ஒரு ஹெல்ப், தேர்ட் பார்ட்டி கொடுக்குற ஒரு ஃபினான்ஷியல் ஒரு கெரியர் ஹெல்ப்னால தான் தேர்ட் பார்ட்டி கூட இந்த பர்சன் இருக்கிறாங்க. பட் தேர்ட் பார்ட்டி ட்ரூவாக இருக்காங்க. பட் இந்த பர்சன் ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ இந்த பர்சனுக்கு எப்போ வேணால் தேர்ட் பார்ட்டியை விட்டு கொதிக்கலாம். ஓகே, பட் உங்கள் கூட பார்த்திங்கன்னா உங்களை சீட் பண்ணிகிட்டே போயிருந்தாலும் இந்த பர்சன் உங்களை வந்து ஒரு ஒய்ஃபாக தான் பார்க்குறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இல்லாமல் அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு உங்கள் கூட தான் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு கூட வருவாங்க. பட் லேட் ஆகும். ஏன்னா நமக்கு வந்துட்டு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, ஸோ ரொம்பவே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களுக்கான ஒரு இன்ட்யூஷன். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.